Hi friends, welcome to FM Tamilnadu channel. இந்த வீடியோவில் இந்த மாதிரி கார்ட்டூன் வீடியோஸ் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ட்வின் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். நான் ட்வின் கிராஃப்ட்னு டைப் பண்ண வரல, ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணேன். ட்வின் கிராஃப்ட் அப்படின்னு ஸ்பேஸ் விடாமல் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வந்து ஃபஸ்ட்டே வரும் உங்களுக்கு. இதுதான் இந்த ஆப், ட்வின் கிராஃப்ட் கார்ட்டூன் வீடியோ அனிமேஷன் ஆப். இதை நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறங்க. இது வந்து ஃப்ரீ ஆப் தான். இதுக்கு ஒரு ஜிமெயில் ஐடி வேணும். ஸோ ஜிமெயில் ஐடியில் நீங்கள் உங்கள் நேம் எல்லாம் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறணும். ஸோ நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். உங்கள் ஃபோனில் ஒரே ஒரு ஜிமெயில் ஐடி தான் இருக்குது, பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஜிமெயில் ஐடியும் ஓப்பன் பண்ணிக்கிறலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட ட்வின் கிராஃப்ட் ஆப் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம இன்டர்ஃபேஸ், அதாவது ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம இந்த ப்ளஸ்ஸுங்கிற சிம்பிளை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளிக் பண்ணணும். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இதுதான் ஒர்க்கிங் ஏரியா. ஸோ இந்த ஏரோ மார்க்கை நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஏரோ மார்க், இதில் கேரக்டர், பேக்ரவுண்ட், ஆட் மியூசிக், ஆட் டெக்ஸ்ட், இம்போர்ட் இமேஜ் அண்ட் இம்போர்ட் கிஃப்ட் எல்லாமே இருக்குது இதில். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேரக்டரை கிளிக் பண்ணி பார்ப்போம். இவங்க எல்லாரும் தான் நம்ம ட்வின் கிராஃப்டோட ஹீரோயின்ஸ். ஸோ நீங்கள் எல்லா கார்ட்டூன் வீடியோலையுமே இந்த கேரக்டர்ஸை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இது டிஃபால்ட்டாக உள்ள கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதில் உள்ள பேக்ரவுண்டு எல்லாமே டிஃபால்ட்டாக உள்ளது தான். நீங்கள் எதுவுமே க்ரியேட் பண்ண போக தேவையே இல்லை. எல்லா அனிமேஷன் பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே இவங்க டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், கிச்சன் ஆகட்டும், பாத்ரூம் ஆகட்டும் அண்டு கார் மாதிரி எல்லாமே வந்து இவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மியூசிக். ஸோ இதில் மியூசிக்கும் இருக்குது. ஸோ இத்தனை மியூசிக் தான் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் டெக்ஸ்ட். நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட்டு மெசேஜ் மாதிரி ஏதாவது சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு மெசேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. நீங்களே இதில் வந்து எது வேணாலும் ரைட் பண்ணிக்கிறலாம். ஸோ நான் எப்படி ரைட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் ரொம்ப மெனக்கடணும் அப்படிங்கிற ஒரு வேலையுமே இதில் கிடையாது. எல்லாமே அவனே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கான். நீங்கள் உங்கள் இமேஜினேஷன் படி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறது மட்டும்தான் இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டி. இது எல்லாமே டெக்ஸ்ட்டு எந்த இடத்துல எந்த மாதிரி விசிபிள் ஆகணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே. இப்போ இதில் ஏதாவது நம்ம ராங்காக எடிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டெலிட் சிம்பிள் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணாலே போதும், அது எல்லாமே டெலிட் ஆயிரும். நம்மளோட 5வது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இம்போர்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த இம்போர்ட் இமேஜ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணுறோம், அதுக்குள்ளே ஏதாவது ஒரு திங்ஸ் நம்ம செட் பண்ணணும், ஏதாவது பொருள் வந்து செட் பண்ணணும், இல்லை பேக்ரவுண்டே டிஃப்ரெண்ட்டாக செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். அதை நீங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்துருக்கணும்.
இப்போ ஒரு இமேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து கேலரியில் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், டைரெக்டாக நம்ம ஒர்க்கிங் ஸ்பேஸுக்கு அது வந்து வந்துருச்சு. ஸோ நான் ஒரு இமேஜ் வந்து கிளிக் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள், இந்த இமேஜ் தான். இந்த இமேஜை நம்ம வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதை நம்ம மினிமைஸும் பண்ணிக்கலாம். ஸோ ஜூம் பண்ணிக்கிறலாம், மினிமைஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ இதை நான் வந்து செட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒன்றா கிளிக் பண்ணி நான் எப்படி எடிட் பண்ணுறது, பேக்ரவுண்ட் எல்லாமே செட் பண்ணி வாய்ஸ் எல்லாமே கொடுக்குறேன், வாய்ஸ் ஓவர் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஆரோ மார்க் இருக்குது பாருங்கள், இது எல்லாமே வந்து டவுன்லோட் ஆகாத இமேஜஸ். ஸோ ஒரு இமேஜை நான் வந்து டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். அந்த சர்ச்சு மாதிரி இருக்குல்ல, அதை நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து நெட்டு ஆன்லேயே இருக்கணுங்க, நெட்டு ஆன்லேயே இருந்தால் தான் நீங்கள் எடிட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து இதை வந்து நீங்கள் ஜூமும் பண்ணிக்கிறலாம். இதில் இப்போது 2 கேரக்டர் நான் வந்து செட் பண்ண போகிறேன். பாருங்கள் நான் எப்படி செட் பண்ணுறேன், அப்புறம் எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேங்கிறதையும் பாருங்கள். ரொம்ப சிம்பிள். சேம் அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி நான் கேரக்டரை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் எல்லா கேரக்டரும் இருக்குது. நம்மளுக்கு எந்த கேரக்டர் வேணுமோ நம்ம வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கிறணும். நான் இந்த கடைசியாக இருக்கிற பையனை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு அந்த பையனை கிளிக் பண்ணாலே போதும், நம்மளோட பேக்ரவுண்ட்குள்ளே வந்து அந்த பையன் வந்து வந்துட்டான். நம்ம இந்த பையனை வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிறலாம். இதை கிளிக் பண்ணி இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம வந்து கிளிக் பண்ணாண்டா வந்து இந்த பையன் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருப்பான். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நான் கையை தூக்குறேன் பாருங்கள், அந்த பையனோட கையை இந்த மாதிரி நம்ம வந்து அசைச்சிக்கிறலாம். ஒவ்வொரு வாட்டியும் ஆட் ஃப்ரேம் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஒவ்வொரு இமேஜும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஃப்ரேம் வந்து கொடுக்கணும். இப்போ இந்த குட்டி பொண்ணையும் நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன் கேரக்டரில். ஸோ இவங்க 2 பேருக்கும் வாய்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து மேலேயே இந்த வாய்ஸ் சிம்பிள், மைக் சிம்பிள் வந்து தெரியுது பாருங்கள். ஸோ இதுக்காக நீங்கள் 2 பேரை கூட்டிகிட்டு வரணும்னு கிடையாது. ஒரே ஆளே வாய்ஸ் ஓவர் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து 2 வாய்ஸ் மாதிரி அதுவே வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் தேவைங்கிறதும் கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு கேரக்டருக்கும் வாய்ஸ் கொடுக்கும்போதும் நீங்கள் பாய்ஸுக்கு வாய்ஸ், நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன், இதுக்கப்புறமும் வீடியோஸ்லாம் போடுவேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு எல்லாமே நான் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். அந்த ஜென்ட்ஸ் மாதிரி பேசுகிறதுக்கு கூட நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்தாண்டா அதுவே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது வாய்ஸை. ஸோ அதுவுமே ரொம்ப சிம்பிள், வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுமே. வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு உங்களுக்கு கிளிக்கும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நீ எப்படி இருக்கிற? ஹாய் டி, எப்படி இருக்கிற? ஹாய், நான் நல்லா இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிற? இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஏதாவது மியூசிக் கொடுக்கணும் அப்படின்னால நீங்கள் மியூசிக்கை கிளிக் பண்ணி ஆட் மியூசிக் கொடுத்துட்டாலே போதும், அந்த பேக்ரவுண்டில் போய் இது வந்து ஆட் ஆயிரும். நான் எல்லாமே செட் பண்ணி காட்டேன். நான் முன்னாடி சொன்ன எல்லாமே செட் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். மியூசிக் செட் பண்ணேன். இப்போ வந்து பேக்ரவுண்டில் வந்து ஒரு டெக்ஸ்ட் மாதிரி செட் பண்ணுறேன். மேலே தெரியுது பாருங்கள், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து எந்த சைடில் வரணும், எந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷனல் தான். அது அவ்வளோ பெரிய ஆப்ஷன்ஸ் கிடையாது, ஈஸி தான் அதுவும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டு நான் டைப் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் வந்து எந்த இடத்துல வரணும், இந்த 2 பேருக்கு சென்டரில் வரணுமா, அது எப்படி விசிபிள் ஆகணும், அந்த மாதிரிலாம் நான் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு நான் வந்து செட் பண்ணுறேன் பாருங்கள். ஹாய் டி, எப்படி இருக்கிற? ஹாய், நான் நல்லா இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிற?
நம்ம எடிட் பண்ண வீடியோஸ் எல்லாம் சேவ் பண்ணணும்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சைடு இருக்குது பாருங்கள் ஆப்ஷன், இதில் வந்து செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் மூவி 21 காட்டுது, அப்புறம் ஃபன்னி வீடியோன்னு கொடுத்துட்டு தமிழ்னு கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேலரி இல்லை ஃபைல் மேனேஜரில் போய் சேவ் ஆயிரும். கேலரியில் சேவ் ஆகலை அப்படின்னா ஃபைல் மேனேஜரில் வந்து ட்வின் கிராஃப்ட்டுங்கிற ஒரு ஃபோல்டரில் சேவ் ஆகிருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோவே. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்டு உங்களுக்கு புரியலை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு வந்து கேளுங்க. நான் அதுக்காக தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு நான் வந்து போடுறேன். நம்ம டவுன்லோட் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் காமிக்கும். நீங்கள் எதையும் கிளிக் பண்ணிடாதீங்க, அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கேலரியில் வந்து சேவ் ஆயிரும். பட் நெட்டு ஆன்லேயே இருக்கணும், நெட்டு ஸ்பீடாக இருக்கணும். நெட்டு ஸ்பீடாக இருந்தால் தான் இந்த ட்வின் கிராஃப்ட் ஆப் வச்சு நம்ம எடிட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜில் ட்வின் கிராஃப்ட் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு வந்து சேவ் ஆகிருக்கு. ஸோ சில பேருக்கு கேலரியிலே சேவ் ஆகும், சில பேருக்கு வந்து ஃபைல் மேனேஜரில் தான் சேவ் ஆகும். ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக இந்த வீடியோ நம்ம வந்து எடிட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் எஃப்எம் தமிழ்நாடு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.